ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்குள்ள சமையல் சுட சுட சோறு ஆக்கிக்கிது, பருப்பு காய்ச்சிக்கிது, ஈரல் காயல்படுத்துக்காரோ இனம்பாம்மா. ஈரல் பல்குத்தி மசாலா, உப்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு எண்ணெய் நெய் ஊற்றி தாளிச்சிக்கிது, பொரிச்சிக்கிது. இது பருப்பு, இது ரசம். இந்த ரசக்கோப்பை என் கல்யாணத்தில் பூச்சப்பில் வச்சதுமா. இது செட்டாக வச்சோம் எங்கள் மாமியோடு. கோப்பை மட்டும்தான் இருக்குது, எல்லாம் போயிட்டு கல்கத்தாலேருந்து வந்துடுன்னு சொன்னோம் எங்கள் மாமியோடு. ராத்தம்மாக்கு பழம் திங்கிறதுக்கு ஆப்பிளும் மாம்பழம் நீளம். ஆப்பிள் 150 ரூபா கிலோ, 200 ரூபா 220 ரூபா இப்போ விலை குறைஞ்சிட்டு 140 ரூபா தான் கொடுக்கணும். விலை பரவாயில்லை, இறங்கிட்டு வரும். 80 ரூபா வரை கடைசி ரேட்டு வரும். சோறு கொதிக்க வைக்கிது. சாப்பிடையில இன்ஷால்லா இன்னும் சாப்பிடணும். துவா செய்யுங்க. இது பருப்புக்கு மிளகு, சீரகம், மிளகுங்கிறேன், நச்சிருவோம், தக்காளி பழம், சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு போட்டேன், பூண்டு வத்தல் சுட்டு போட்டேன், கடுகு, வெங்காயம், மஞ்சள் போட்டேன், சிறுபைத்த பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வத்தல் போட்டு தாளித்து இறக்கி வச்சுக்கிது. இதுதான் பருப்புடைய விஷயம். இதை பார்த்துக்கோங்க, படத்தை பாருங்கள். சோறு கொதிக்க வைக்கிது. சோறு அரைக்குருனா தான் வேங்கின. எனக்கு முடிச்சு கூட எனக்கு இறங்க மாட்டேங்குது பாருங்கள். அழகாக பஞ்சு போல் நெஞ்சில் அடைக்காமல் வைக்கும். காங்கேயத்தரிசி. துவா செய்யுங்க. இதை உங்கள்கிட்ட இது எப்படியும் 2 பேருக்கு போய் தாராளம். எனக்குண்டு என்னென்னமா கொஞ்சமாக ஆக்க ஏற்று, இதை விட குறைய ஆக்க சட்டியில் போட்டு ஆக்க ஏறுமா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.